Hello students, welcome to Curriculum Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸில் லாஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பிடென்ட் ஹோஸ்ட் ப்ளஸ் வெக்டார்லெஸ் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பிசிஆர் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பயோ ப்ராசஸிங் ப்ராசஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ காம்பிடென்ட் ஹோஸ்ட் அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்டிஎன்ஏவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், ஆர்டிஎன்ஏவை ஹோஸ்ட் செல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் செல் டக்குன்னு வந்து அந்த பிளாஸ்மிடை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆர்டிஎன்ஏ வந்து டக்குன்னு வந்து அதை எடுத்துக்கும் அப்படின்றது கிடையாது. அதை வந்து நம்ம எடுக்க வைக்கணும். அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்பிடென்ட் ஹோஸ்ட் அப்படின்றது இங்கே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து காம்பிடென்ட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது டிஎன்ஏ அப்படின்றது ஒரு ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல். ஓகேவா? ஸோ வாட்டர் ஹேட்டிங் மாலிகுல் அப்படின்றத ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல், வாட்டர் லவ்விங் மாலிகுல் அப்படின்றத சொல்லுவாங்க. இது ஈஸியாக வந்து செல் மெம்பரேனில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸாக வந்து அந்த பாக்டீரியாவை பிளாஸ்மிடை வந்து எடுக்க வைக்கணும் அந்த பாக்டீரியாவை. ஓகேவா? அப்போ அந்த பாக்டீரியாவை வந்து ஃபஸ்ட்டு டு பி மேட் காம்பிடென்ட் டு டேக் அப் த டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவை எடுக்க வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ 2 ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் கோல்ட் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி மாற்றி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைவேலன்ட் கேட்டையான் சச்சஸ் கால்சியம் அந்த யூஸ் பண்ணி டிஎன்ஏவை வந்து என்ட்ரு ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்டையானை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த செல்வால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாக்டீரியாவோட செல்வால் வந்து ஃபஸ்ட்டு வந்து போர் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேவா? ஒரு ஓட்டையாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸாக வந்து அந்த செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹீட் ஷாக் கொடுக்குறோம். எவ்வளோ அப்படின்னா 42 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ஷாக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஐஸில் வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது மட்டும்தான் அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஎன்ஏ வந்து எடுக்கும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது மூலியமாக தான் அந்த பாக்டீரியா வந்து டிஎன்ஏ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து காம்பிடென்ட் ஹோஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ காம்பிடென்ட் ஹோஸ்ட் ஸோ இங்கே வந்து பாக்டீரியா வந்து ஃபோர்ஸாக வந்து அந்த பிளாஸ்மிடை எடுக்க வைக்கணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டைவேலன்ட் கேட்டையான் கால்சியமை யூஸ் பண்ணி அந்த செல் வாலை ஃபஸ்ட்டு போர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹீட் ஷாக் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் கோல்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி பண்ணும்போது இந்த ஆர்டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாக்டீரியாவை எடுத்துக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வெக்டார்லெஸ் மெத்தட் அப்படின்றது இப்போ வெக்டார் நம்ம வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன், அதே மாதிரி வந்து ரெட்ரோ வைரஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி அந்த நம்மளோட டிசையர் ஜீனை அந்த ஹோஸ்ட் செல்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து வெக்டார் மூலியமாக. அதே வந்து வெக்டார்லெஸ் அப்படின்னா வெக்டாரே இல்லாமல் டைரெக்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிஎன்ஏவை டைரெக்டாக அந்த ஹோஸ்ட் செல்லில் டிஎன்ஏல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க வெக்டார்லெஸ் மெத்தட் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன் பயோலிஸ்டிக்கா ஜீன்கன் மெத்தடுன்றதை சொல்லுவாங்க. மைக்ரோ இன்ஜெக்ஷன் அப்படின்றத அனிமல் செல்லில் யூஸ் பண்ணுவாங்க. பயோலிஸ்டிக்கா ஜீன்கன் அப்படின்றது பிளான்ட் செல்லில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. வெக்டார்லெஸ் மெத்தட் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் தானே? இப்போ வெக்டார் அப்படின்றது அந்த பிளாஸ்மிடை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணுற மெத்தடு. ஓகேவா? ஸோ அது வந்து வெக்டார் மூலமாக நம்ம பண்ணுறது. அதே வந்து இங்கே வந்து வெக்டாரே இல்லாமல் டைரெக்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிஎன்ஏவை டைரெக்டாக அந்த செல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க வெக்டார்லெஸ் மெத்தட். அது வந்து ஃபஸ்ட்டு மைக்ரோ இன்ஜெக்ஷன் அப்படின்றது ஆர்டிஎன்ஏவை டைரெக்டாக அந்த செல்லில் உள்ள நியூக்ளியஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது மைக்ரோ இன்ஜெக்ஷன். இது அனிமல் செல்லில் யூஸ் பண்ணுற மெத்தட். அதே வந்து பிளான்ட் செல்லில் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா பயோலிஸ்டிக்கா ஜீன்கன். ஸோ அப்போது வந்து அந்த செல்லை வந்து ஆர்டிஎன்ஏ வந்து பம்பார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்ட் ஆர் டங்ஸ்டனால் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, பம்பார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பயோலிஸ்டிக்கா ஜீன்கன் மெத்தட் அப்படின்றது பிளான்ட் செல்லில் யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் மெத்தட் அப்படின்றது டிஸ்ஆர்ம்டு பேத்தோஜன். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் அந்த ரெட்ரோ வைரஸ், அதே மாதிரி வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன் இருக்க டிஐ பிளாஸ்மிட் டியூமர் காசிங் ஜீன் டிஐ பிளாஸ்மிடாக இருந்தால், அதே வந்து ரெட்ரோ வைரஸாக இருந்தால் கேன்சர் காசிங் ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட டிசையர் ஜீனை அதில் லிங்க் பண்ணிவிட்டு செல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் டிஸ்ஆர்ம்டு பேத்தோஜன் மெத்தட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி.
இப்போ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி லாஸ்ட் பார்ட்லேயே சொல்லுவோம் எதெல்லாம் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்றது செவரல் ஸ்டெப்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு டிஎன்ஏவை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் மூலிமா ஃப்ராக்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் உள்ள டிசையர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஐசோலேட் பண்ணி எடுக்கணும். ஃப்ராக்மெண்ட் பண்ணதை நம்மளுக்கு தேவையான அந்த டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வெக்டாரோட அந்த டிஎன்ஏவை அதான் டிசையர் ஜீனை லிகேட்ன்றது ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹோஸ்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த ஹோஸ்ட் செல்லில் கல்ச்சர் பண்ணுறத லார்ஜ் ஸ்கேலில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் டிசையர் ப்ராடக்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். இதுதான் வந்து ஒரு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியோட ப்ராசஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. ஸோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது ஆல் ஆர்கானிசமில் இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசமுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கும். பிளான்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆர்என்ஏவும் இருக்கும். அதே பிளான்ஸில் இருக்கும். அதே மாதிரி வைரஸில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏவும் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வைரஸில் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலும் இருக்குது. நம்ம படிச்சிருப்போம்ல HIV வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ. அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலிமா டிஎன்ஏவாக அது கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ. ஓகேவா? அப்போ நம்ம வந்து டிஎன்ஏவை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அது பியோர் ஃபார்மில் வேணும். ஸோ மித்த அதர் மேக்ரோ மாலிகுல்ஸை தவிர நம்மளுக்கு பியோர் ஃபார்மில் டிஎன்ஏ வந்து வேணும். அப்படியே அந்த பியோர் ஃபார்மில் எடுக்கும்போது அப்போ டிஎன்ஏ எங்கே இருக்குது? செல்லில் நியூக்ளியஸில் டிஎன்ஏ இருக்குது. ஓகேவா? டைட்லி பேக்கடாக இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? செல்லை வந்து உடைக்கணும் அப்படின்னா அதோட செல்லில் இருக்க அந்த நியூக்ளியஸில் ஆர்என்ஏ, ப்ரோட்டீன், பாலிசாக்கரைட், லிப்பிட்ஸ் எல்லாமே இருக்கும் டிஎன்ஏவோட. அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செல் வாலை வந்து ப்ரோக் பண்ணணும். ஓகேவா? அப்போ செல் வாலை ப்ரோக் பண்ணுறதுக்கு சம் என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னா லைசோசைம், பிளான்ஸ் எல்லாம் இருந்தால் செல்லுலைஸ், ஃபங்கஸாக இருந்தால் கைட்டினேஸ் அப்படின்ற என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பாக்டீரியாவாக இருந்தால் லைசோசைம், பிளான்ட் செல்லுக்கு செல்லுலைஸ், ஃபங்கஸாக இருந்தால் கைட்டினேஸ். சரிங்களா? அதே மாதிரி மேக்ரோ மாலிகுல்ஸான டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன் இது இருக்கும். ஸோ அப்போ ஆர்என்ஏவை ப்ரோக் பண்ணுறதுக்கு ரைபோ நியூக்ளியஸ் என்சைம், ப்ரோட்டீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டியேஸ் அப்படின்ற என்சைமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி டிஎன்ஏ மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த டிஎன்ஏவை வந்து பியூரிஃபைட் ஃபார்மில் எடுக்கணும் அப்படின்னா கடைசியாக டிஎன்ஏவை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு கடைசியாக சில்டு எத்தனால் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? கடைசியாக என்ன பண்ணுறாங்க? சில்டு எத்தனால் ஆட் பண்ணி அந்த டிஎன்ஏ வந்து பியூரிஃபை ஃபார்மில் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபைன் த்ரெட் மாதிரி வரும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்படி தான் நம்மளோட டிஎன்ஏவை வந்து எடுப்பாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து டிஎன்ஏவோட ஐசோலேஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு செல் வாலை உடைக்கணும். பாக்டீரியா வந்தால் லைசோசைம், பிளான்ஸ் எல்லாம் இருந்தால் செல்லுலைஸ், ஃபங்கஸாக இருந்தால் கைட்டினேஸ். அதுக்கப்புறம் ஆர்என்ஏவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரைபோ நியூக்ளியஸ், ப்ரோட்டீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டியேஸ் என்சைமை யூஸ் பண்ணுறோம். கடைசியாக சில்டு எத்தனால் ஆட் பண்ணி டிஎன்ஏவை பியூரிஃபை ஃபார்மில் எடுக்கிறோன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே வந்து ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம ஐசோலேட் பண்ணதை என்ன பண்ணோம்? டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிட்டோம். அதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைமை யூஸ் பண்ணி ஃப்ராக்மெண்ட்டாக ஆக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைமை யூஸ் பண்ணி ஃப்ராக்மெண்ட்டாக ஆக்கின அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டோட சைஸு தெரியறதுக்கு அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ டிஎன்ஏன்றது நெகட்டிவ் சார்ஜ், அது எதை நோக்கி போகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி போகும். இதே ப்ராசஸை வெக்டார் டிஎன்ஏலையும் நம்ம என்ன பண்ணணும்? ரிப்பீட் பண்ணணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க? டிஎன்ஏ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாயின் பண்ணுறோம். கட் பண்ணால் அந்த சோர்ஸ் டிஎன்ஏ as well as வெக்டார் டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ சம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சோர்ஸ் டிஎன்ஏயும் வெக்டார் டிஎன்ஏவே மிக்ஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிளாஸ்மிடில் நம்மளோட டிசையர்ட் ஜீனை ஜாயின் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? ஒரு ஆர்டிஎன்ஏவோட ப்ரிப்பரேஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நம்ம டிசையர் ஜீனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணணும். ஆம்ப்ளிஃபிகேஷனை மல்டிபிள் சோர்ஸ் ஆக்கணும். அப்படி மல்டிபிள் சோர்ஸ் ஆக்கும்போது மட்டும்தான் இப்போ ஒரு தடவை பண்ணோன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது கிடையாது. நம்ம கையில் நிறையா சோர்ஸஸ் வந்து வச்சுக்கணும். அப்போ மல்டிபிள் சோர்ஸ் ஆக்குறதுக்கு பிசிஆர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிசிஆர் அப்படின்றது இங்கே என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இன்விட்ரோ மெத்தடில் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த டிசையர் ஜீனை நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் ஆக்குறோம். ஓகேவா?
இன் விட்ரோ மெத்தடில். ஸோ அப்போ இதுக்கு வந்து 3 ஸ்டெப் வந்து பண்ணுறாங்க. டீநேச்சுரேஷன், அனலிங், எக்ஸ்டென்ஷன் இதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டீநேச்சுரேஷன் அப்படின்றது என்ன தவிர ஆல்ரெடி நம்மளோட டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ, அந்த டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவை ஹீட் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஸ்டெப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க, டீநேச்சுரேஷன் இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப்பானது அனலிங். அனலிங் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரைமரை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் ஆலிகோ நியூக்ளியோடைட் இது லெபார்டரியில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷார்ட் ஆலிகோ நியூக்ளியோடைடான அந்த ப்ரைமர்ன்றதை சொல்லுவாங்க. அந்த ப்ரைமரை எப்போவுமே 3' எண்டில் தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ப்ரைமரை 3' எண்டில் ஆட் பண்ணுவாங்க, ஷார்ட் ஆலிகோ நியூக்ளியோடைட். ஸோ அதுக்கப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆர் டாக் பாலிமரேஸ் ப்ளஸ் டிஆக்சி நியூக்ளியோடைட். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைமரை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், டாக் பாலிமரேஸ் அதோட டிஆக்சி நியூக்ளியோடைடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரைமர் வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க டிஎன்ஏ பாலிமரேஸை யூஸ் பண்ணி. ஸோ இதான் வந்து 3 ஸ்டெப்பு: டீநேச்சுரேஷன், அனலிங், எக்ஸ்டென்ஷன். இப்போ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இப்போ ஒரு சில என்சைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆப்டிமம் கண்டிஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த டெம்பரேச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பயோமாலிகுல்ஸ் டாப்பிக்கில். ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும். அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரோட கம்மியாச்சுன்னா அது இன்ஆக்டிவ் ஆயிரும், ஆப்டிமம் டெம்பரேச்சரோட கூடுச்சுன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ஹீட்டிங் கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் எவ்வளோதான் ஹீட் கொடுத்தாலும் அது டெஸ்ட்ராய் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சோர்ஸ் ஆஃப் பாக்டீரியாலேருந்து நம்ம எடுக்கும்போது தெர்மல் ஸ்டெபிலிட்டி, தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆர்கானிசம்லேருந்து நம்ம அந்த என்சைமை ஐசோலேட் பண்ணி எடுக்கும்போது அதுக்கு எவ்வளோதான் நீங்கள் ஹீட் கொடுத்தாலும் என்ன ஆகாதான், டெஸ்ட்ராய் ஆகாதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ அப்போது 30 டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 பில்லியன் காப்பீஸ் வந்து வருதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிசிஆர் மெத்தடுன்றதை இங்கே சொல்கிறாங்க. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. பிசிஆர் மெத்தடுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 செட் ஆஃப் ப்ரைமர்ஸ் அப்படின்றது ஷார்ட் ஆலிகோ நியூக்ளியோடைட். அது வந்து அந்த டிஎன்ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன அர்த்தம்? இப்போ வந்து இது வந்து ATCG இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல TAGC அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரின்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து அந்த ப்ரைமரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைமை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த டிஎன்ஏ வந்து if the process of replication of DNA is repeated many times, the segment of DNA can be amplified to approximately billion times. 1 billion copies வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்பீட்டட் ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம வந்து தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸா ஆனால் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்ற பாக்டீரியாலேருந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைமை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்டிவாக இருக்கும் டியூரிங் ஹை டெம்பரேச்சர். ஆனாலும் டீநேச்சுரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது ஹை டெம்பரேச்சர் ஆனாலும் இது வந்து என்ன பண்ணுமா, ஆக்டிவாக இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஆம்பிளிஃபை பண்ண ஃப்ராக்மெண்ட்டை நம்ம வெக்டாரோட என்ன பண்ணுறோம், நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம்ன்றதை சொல்கிறோம். ஃபார் ஃபர்தர் க்ளோனிங் ப்ராசஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியோட ப்ராசஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் பண்ணிட்டோம். ஐசோலேஷன் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அதை ஃப்ராக்மெண்ட் பண்ணுறோம். அந்த ஃப்ராக்மெண்ட்டோட சைஸ் தெரியறதுக்கு அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு கிடைச்ச அந்த சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை அந்த டிசையர்ட் ஜீனை என்ன பண்ணுறோம், ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறோம். அதுதான் வந்து பிசிஆர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா க்ளோனிங் ப்ராசஸ். அந்த பிளாஸ்மிடோட டிஎன்ஏவை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு ஆர்டிஎன்ஏவை ஹோஸ்ட் செல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பல 100 செல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதில் உள்ள என்னோட சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு செலக்டபிள் மார்க்கர். இங்கே செலக்டபிள் மார்க்கராக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். சரிங்களா? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை தான் இங்கே என்னன்னு சொல்லுவாங்க, செலக்டபிள் மார்க்கர். ஸோ என்னோட டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் பாக்டீரியா, நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மன்ஸாக இருந்துச்சுன்னா அது அந்த மீடியமை கொடுத்து அந்த ஆன்டிபயோட்டிக் மீடியமை கொடுத்து பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வந்து வளராது, நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வந்து வளரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்,
கண்டுபிடிக்கலாம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது பயோ ப்ராசஸிங்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பயோ ப்ராசஸிங் அப்படின்றது நம்ம ஆர்டிஎன்ஏவை ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஹோஸ்ட் செல்லை நம்ம என்ன பண்ணுறோம், காம்பினன்ட் பண்ணி அதை வந்து அந்த டிஎன்ஏவை வந்து எடுக்க வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது அதில் அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது, அதை வந்து ஈக்குவலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஹோஸ்ட் செல் வந்து இப்போ ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மாறுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அகார் பிளேட்டில் நம்ம வந்து வளர்க்கும் போது அதில் ஆம்பசிலின் அப்படின்ற மீடியம் போட்டு வளர்க்கும் போது டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வில் க்ரோ, அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெசிபியன்ஸ் வில் டைன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பியரிங் ஜீன் ஃபார் த ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக். இப்போ அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏல அந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டான ஜீன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈகோலை செல்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் வந்து ஹோஸ்ட் எல்லாம் மாற்றுறோம். அது இப்போ வந்து ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் செல்ஸில் ஆம்பசிலின் அப்படின்ற மீடியமை போட்டு வளர்க்கும் போது ஒன்லி டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வில் க்ரோ. ஏன் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மன்ஸில் ஆம்பசிலினுக்கு எதிரான ஜீன் வந்து இருக்குது. அன்ட்ரான்ஸ்ஃபார்மன்ஸ் ரெசிபியன் செல்ஸ் வில் டை. அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் செல்ஸில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லை. அப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் நீங்கள் கொடுத்தாலும் அது டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ அப்போ இதை வச்சு என்ன பண்ண, ஆம்பசிலின் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இன் திஸ் கேஸ் இஸ் அ செலக்டபிள் மார்க்கர். ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, செலக்டபிள் மார்க்கர். நம்ம ஆம்பசிலின் டெட்ராசைக்ளின் அப்படின்ற 2 ஆன்டிபயோட்டிக் மீடியம் நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதை வச்சு இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ அந்த ஆர்டிஎன்ஏல ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து இப்போ டெட்ராசைக்ளினில் அந்த டிசையர்ட் ஜீனை வந்து லிங்க் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட அவங்க வந்து இந்த கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ டெட்ராசைக்ளினில் நம்ம லிகேட் பண்ணுற ஜீன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து அந்த ஆர்டிஎன்ஏல இருக்கும்போது அது ஈகோலை செல்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் செல்ஸில் இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா வளருது. அந்த ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் அந்த பாக்டீரியாவில் இல்லை அப்படின்னா அது வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறாங்க, அது டெத் ஆயிடுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனை வந்து ஒரு செலக்டபிள் மார்க்கராக யூஸ் பண்ணுறாங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வேறு எதுவும் இல்லை, நிறையா மெத்தட் இருக்குது அந்த டிஎன்ஏவை ரெசிபியன் செல்லை லிகேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்டைனிங் த ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட். இப்போ வந்து ஏலியன் டிஎன்ஏ வந்து நம்ம குளோனிங் வெக்டாரில் இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ அந்த பாக்டீரியல், பிளான்ட் ஆர் அனிமல் செல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஏலியன் டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ நம்மளோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா டிசைரபிள் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். அப்போ ஆர்டிஎன்ஏ அப்படின்ற மெத்தட் மூலமாக நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இந்த ஃபாரின் ஜீனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சம் அப்ராப்ரியேட் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி ஃபாரின் ஜீனை வந்து ஹோஸ்ட் செல்லில் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கு நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்வால்வ் அண்டர்ஸ்டாண்டிங் மெனி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஹேவிங் த க்ளோன் த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹேவிங் ஆப்டிமைஸ் த கண்டிஷன். ஸோ நம்ம வந்து அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை க்ளோன் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்குன்னு சம் ஆப்டிமைஸ்டு கண்டிஷன் கொண்டு வரணும் அந்த டார்கெட் ப்ரோட்டீனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்மளோட டார்கெட் வந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ், பட் அது வந்து லார்ஜ் ஸ்கேலில் இருக்கணும். இஃப் எனி ப்ரோட்டீன் இன்கோடிங் ஜீன் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் ஹெட்டரோலோகஸ் ஹோஸ்ட் இட் இஸ் கால்ட் த ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட் செல் எடுக்கிறோம், ஆனால் அது வேறு, நம்மளுக்கு எடுக்கிற டிசையர்ட் ஜீன் வேறு. ஸோ இப்போ ரெண்டுமே வேறு சரிங்களா? வேறு ஒரு செல்லில் தான் அந்த டிசையர் ஜீனை எடுக்கிறோம், அதே வந்து ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஹெட்டரோலோகஸ் ஹோஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த கான்செப்டை சொல்கிறோம், நம்ம எடுக்கிற ஜீன் வேறு ஒரு சோர்ஸ், ஆனால் நம்ம அந்த ஜீனை வந்து வேறு ஒரு ஹோஸ்ட் செல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதை தான் இங்கே என்னென்னு சொல்கிறாங்க, ஹெட்டரோலோகஸ் ஹோஸ்ட்டுன்றதை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து லேபில் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மால் ஸ்கேலில் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த கல்ச்சரை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தேவையான டிசைரபிள் ப்ரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணுறோம் பை யூஸிங் டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் டெக்னிக்கில். ஓகேவா? இப்போ அந்த செல்ஸை வந்து கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டமில் மல்டிப்ளை பண்ணும்போது, ஓகேவா, கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டம்னா என்ன அர்த்தம், ஒரு சைடு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஃப்ரெஷ் மீடியம் தான் என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்டிவ், லாக் ஆர் எக்ஸ்பனென்ஷியல் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி கல்ச்சரிங் மெத்தட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டிசைரபிள் ப்ரோட்டீன் வந்து ஹை ஈல்டாக கிடைக்குது இன் லார்ஜ் பயோமாஸில்.
ஓகேவா? ஸோ இது ஒன்று. அதே மாதிரி ஸ்மால் வால்யூம் கல்ச்சர்ஸ் cannot yield appreciable quantities ஆஃப் ப்ராடக்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்மால் வால்யூம் கல்ச்சர்ஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையான ப்ராடக்ட் வந்து அவ்வளோவா ரொம்ப ஈல்டு வந்து இருக்காது. ஸோ அப்போ நம்மளுக்கு லார்ஜ் குவான்டிட்டிஸை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து பயோ ரியாக்டர்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த லார்ஜ் வால்யூம் ஆஃப் கல்ச்சர்ஸை வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. 100 to 1000 லிட்டர்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது, ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸில் பயோரியாக்டர்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 100 to 1000 வால்யூம் ஆஃப் கல்ச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைன்றதை சொல்கிறாங்க. அப்போ இந்த பயோரியாக்டர்ஸ் அப்படின்றது ஒரு வெசல் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதோட இது இருக்கும். இதுதான் வந்து பயோ ரியாக்டர்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அந்த பயோ ரியாக்டர்ஸ் கேன் பி தாட் அஸ் அ வெசல்ஸ் இன் விச் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் நம்மளுக்கு அந்த ரா மெட்டீரியலை வந்து சம் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸாவோ இல்லை இண்டிவிஜுவல் என்சைமாவோ அது கன்வெர்ட் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. யூஸிங் மைக்ரோபியல் பிளான்ட் அனிமல் ஆர் ஹியூமன் செல்ஸை யூஸ் பண்ணும்போது அப்போ பயோ ரியாக்டருக்கு சம் ஆப்டிமல் கண்டிஷனாக ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? சம் டிசைரபிள் ப்ராடக்டை கொண்டு வரதுக்கு. அப்போ ஆப்டிமம் க்ரோத் கண்டிஷனான டெம்பரேச்சர், pH, சப்ஸ்ட்ரேட், சால்ட், விட்டமின், ஆக்சிஜன் இதெல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பயோ ரியாக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்டெரிட் டேங்க், ஸோ இதுதான் இருந்தது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பயோ ரியாக்டர் வந்து கண்டினியூவாக வந்து அகிடேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஸ்டெரிட் டேங்க் ரியாக்டர் இஸ் யூஸ்வலி சிலிண்ட்ரிக்கல். அந்த டேங்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது வித் கர்வ்டு பேஸ். அந்த பேஸ் வந்து அப்படியே கர்வாக இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த ரியாக்டர் அந்த கண்டென்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ அந்த ஸ்டிரர் ஃபெசிலிட்டேட் ஈவன் மிக்சிங் அண்ட் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி. அப்போ அந்த பயோ ரியாக்டருக்கு ஆக்சிஜன் அவைலபிலிட்டி தேவை. ஓகேவா? அப்போ அதுக்கு ஈவனாக வந்து அந்த ஸ்டிரர் வந்து ஈவனாக மிக்சிங் ஆகிட்டே இருக்கும். அங்கே வந்து ஆக்சிஜன் அவைலபிலிட்டி ஆகுது த்ரூ அவுட் த பயோ ரியாக்டர். ஸோ அப்போ அந்த வந்து அப்படி ஸ்டெர் அகிடேட் ஆகும்போது அந்த ஏர் வந்து என்ன ஆகுது, பபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பயோ ரியாக்டரில் நம்ம அந்த அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா பயோ ரியாக்டரில் அகிடேட்டர் சிஸ்டம் இருக்குமா, ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் இருக்குது, ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, pH கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி சாம்பிளிங் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாம்பிளிங் போர்ட்ஸ் அப்படின்றது அந்த ஸ்மால் வால்யூம் ஆஃப் கல்ச்சரை வித்ரா பண்ணி எடுக்கிறது தான் சாம்பிளிங் போர்ட்ஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு பயோ ப்ராசஸிங்கோட ஒர்க்கு. ஓகேவா? இப்படி தான் அந்த பயோ ப்ராசஸிங் வந்து பண்ணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஒரு சூட்டபிள் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணும்போது தான் அது எல்லாமே கண்டினியூவாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு லார்ஜ் வால்யூம் ஆஃப் கல்ச்சர்ஸை வந்து நம்ம ஈல்டு பண்ணுறோன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பயோசிந்தட்டிக் ஸ்டேஜ். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த ப்ராடக்டை டேரெக்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணக்கூடாது. டேரெக்டாக மார்க்கெட்டில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்போ அங்கே சம் ஸ்டெப் வந்து பண்ணுறாங்க, பியூரிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஸோ அப்படி அந்த இப்போ இன் கேஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரக்ஸாக நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா சம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போது ஸோ அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஸ்ட்ரிக்ட்லி குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபீல்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். அந்த முன்னாடி பண்ணுறது வந்து அப்ஸ்ட்ரீம் பயோரியாக்டர் ப்ராசஸ் பண்ணுறோம்ல அதை வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பயோடெக்னாலஜி டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.